உத்தரப்பிரதேசத்தில் அதிவேகமாக வந்த கார் சாலையில் சென்றவர்கள் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. அண்மை காலங்களாக பல இடங்களில் ஹிட் அண்ட் ரன் கேஸ் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் அதிவேகத்தில் கார்களை இயக்கி விபத்தை ஏற்படுத்துவது அதிகரித்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மாதேகஞ்ச் பகுதியில் அதே போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. சாலையில் அதிவேகமாக வந்த ஆரஞ்சு வண்ண பிரேசா காரானது சாலையில் ஓர் நின்றிருந்த பொதுமக்கள் பலர் மீது அதிவேகத்தில் மோதி பக்கத்தில் இருந்த ஒரு காபி கடைக்குள் மோதி அந்த வாகனம் நின்றது. இந்த விபத்தில் அந்த பகுதியில் இருந்த பல பொதுமக்கள் காயமடைந்தனர். குறிப்பாக அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதில் படுகாயமடைந்த குழந்தையின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் அங்கிருந்த பல வாகனங்கள் மீதும் இந்த கார் மோதி சேதமடைந்திருக்கிறது. 2 ஸ்கூட்டர் மற்றும் ஒரு பைக் ஆகியவை இந்த விபத்தில் சேதமடைந்திருக்கிறது. இந்த விபத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த பொதுமக்கள் முற்றுகையிட்டு அந்த காரை இயக்கிய ஓட்டுநரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். தானு குப்தா என்கிற அந்த ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த கார் பங்கஜ் குமார் குப்தா என்பவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த காரில் பயணம் செய்த பெண் ஒருவரையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.